ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 23/5/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. காலை 11 மணி 7 நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ஆயில்யம். காலை 7 மணி 50 நிமிடங்களுக்கு பின்பு மகம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7 மணி 30 நிமிடத்திலிருந்து 8 மணி 30 நிமிடம் வரை, மாலை 4 மணி 30 நிமிடத்திலிருந்து 5 மணி 30 நிமிடம் வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி 30 நிமிடம் வரை, யமகண்டம் மதியம் 1 மணி 30 நிமிடத்திலிருந்து 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகக்கூடிய நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால, ராசியிலேயே மங்களகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வாகன யோகங்கள் கிடைக்கக்கூடிய, வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாகன பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டம் இல்லாத குடும்பத்திற்கு சட்ட உதவி தேவைப்படும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கோணி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட கால திட்டங்கள் நிறைவேறும். அதாவது கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் கிடைக்கும். கடந்த காலங்களில் தீட்டிய திட்டங்களுக்கு மிகப்பெரிய, அதாவது நட்டம் இல்லாத நன்மைகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முகநூல் காதல் மற்றும் முகநூல் நட்புகளிடம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஜோதிலிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் பெருகக்கூடிய நாள். உங்களுடைய வெளிப்படையான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்க்கக்கூடிய நாளாகவும் வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அங்கத்தில் தங்கம் இருப்பதை விட உள்ளத்தில் தங்கம் ஜொலிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வன தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AQ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் களை கட்டக்கூடிய நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். அதே மாதிரி குடும்பத்தில் அனைவருக்குமே குதூகலமான சூழல் ஏற்படும். பிரிந்து கிடந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்கள் இல்லாத கணிதம் இருக்கலாம், பெண்கள் இல்லாத உலகம் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பல்லவ கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் பலிகள் விலகக்கூடிய நாள். நாம் நல்லவங்களாகவே இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் வீண் பலி அல்லது தேவையில்லாத போட்டி அல்லது தேவையில்லாத பொறாமை இருக்கும் இல்லையா, அதுவெல்லாம் அடியோடு விலகக்கூடிய, அதாவது எதிரி சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு எதிர்ப்பும் எந்த ஒரு போட்டியும் எந்த ஒரு பொறாமையும் தானாகவே விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
கஷ்டப்பட்டு வந்தவர்கள் நஷ்டப்படுவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தர்ம தேவத தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்-எம். கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்களை வெல்லக்கூடிய நாள். அதாவது தர்மத்தை கடைபிடித்து தன வரவை சேர்க்கக்கூடிய, அதே சமயம் எந்த மாதிரியான வில்லங்கம் அல்லது விரோதம் இருந்தாலும் அந்த விரோத குரோதங்களை வெல்லக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொர்க்கத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படுவதையும் ரொக்கத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படுவதையும் புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பத்திரகாளி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய்-என். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரட்டு கௌரவத்தை தவிர்க்க வேண்டிய நாள். உண்மையை நேசித்து உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நன்மையான சூழல் உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில் கர்வம் அப்படிங்கிறது விலகி மிகப்பெரிய கௌரவம் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்வியில் தேர்ச்சி பெறுவதை விட வாழ்க்கையில் தேர்ச்சி பெறுவது கடினம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஈஷப் பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ்-கியூ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபார போட்டிகள் விலகும். ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானாதிபதி புதன் பகவான், அதாவது புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். நின்று போன வியாபாரத்தில் வென்று காட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பார்வதி தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி-ஏ. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமி வியாபாரத்தில் யோகங்கள் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போராட்டமான வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்ற முயற்சிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் விக்னேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ-பி. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க தடைகள் விலகும். ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதால அரசாங்க வகையில் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அல்லது கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூல ஆதாயங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலில் தேடுதல் அதிகம், கல்யாணத்தில் கூடுதல் அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சொர்க்கநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி-கியூ.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி புள்ளியை அள்ளக்கூடிய நாள். அதாவது கடந்த காலங்களில் வெறுப்பாக பேசியவங்க முன்னாடி சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்புகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணியம் நிறைந்த குடும்ப வாழ்க்கைக்கு புண்ணியம் சேர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அரசமர பிள்ளையார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய, கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய, என்னதான் ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்தால் கூட 3ஆம் இடத்துல புதன் சூரியன் இணைஞ்சிருக்கிறதுனால முன்னேற்றமான காலங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்பு கிடைக்காத திறமைகளால் பெருமைகள் சேராது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க மகா கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.